والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يقلب الله الليل والنهار إن في ذلك لعبرة لأولي الأبصار. صدق الله مولانا العلي العظيم. فقال نبينا حبيبنا صلى الله عليه وسلم: إذا أمسيت فلا تنتظر الصباح وإذا أصبحت فلا تنتظر المساء أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தஆலா நம்மை முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றான். நாம் இருக்கக்கூடிய மாதம் ஜில்காதா என்று சொல்லுகின்ற ஹஜ்ஜினுடைய நெருக்கமான மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்புகள் உண்டு. அந்த மாதத்தில் நடந்த நிகழ்வுகள், வரலாற்று சிறப்புகள் நமக்கு என்றும் தேவைப்படுகிறது. மூமினாக இருக்கக்கூடியவர்கள் அதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் என்ன நடந்தது, இந்த மாதத்தினுடைய உயர்வுகள் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுல்ஹே ஹுதைபியா என்று சொல்லுகின்ற ஹுதைபியா உடன்படிக்கை வரலாற்றில் மிக முக்கியமான உடன்படிக்கை. இஸ்லாத்தில் பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கு காரணமே அந்த உடன்படிக்கை தான். அல்லாஹ் கூட அது சம்பந்தமாக ஒரு சூறாவையே குர்ஆனில் இறக்கி வைத்திருக்கிறான். சூரத்துல் ஃபத்ஹ், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா என்று சொல்லுகின்ற ஒரு சூறா. அப்படிப்பட்ட ஒரு சூறா. அந்த சூறா இறங்குகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சந்தோஷத்தில் சொன்னார்கள், இந்த சூறா இருக்கிறதே லஹிய கைருன் மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸ், சூரியன் உதிக்கக்கூடிய நாளிலே எனக்கு சிறந்த நாள் இந்த சூறா இறங்கிய நாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வரலாற்று மிக்கக்கூடிய சூறா சூரத்துல் ஃபத்ஹ். அதுவெல்லாம் இறங்கிய மாதம் ஜில்காதாவுடைய மாதம். சுல்ஹே ஹுதைபியா நடந்த மாதம் ஜில்காதாவுடைய மாதம். நபி அவர்கள் வாழ்நாளில் செய்த 4 உம்ராக்கள், 4 உம்ராவும் அவர்கள் செய்தது ஜில்காதாவுடைய மாதம். உம்ரத்துல் கலா என்று சொல்லுகின்ற ஒரு வருடத்துக்கு உம்ராவுக்காக வந்தார்கள், தடுக்கப்பட்டு விட்டார்கள். அடுத்த ஆண்டு திரும்ப வந்து உம்ரா செய்தார்கள். அதுவும் ஜில்காதாவுடைய மாதம் என்று இந்த மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் என்ற மனைவியை திருமணம் முடித்தார்கள் ஜில்காதாவுடைய மாதம். அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப், நபி திருமணம் இரவில் நடக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் எந்த விருந்தை பற்றியும் சொல்லவில்லை. ஒரே ஒரு விருந்து, வலிமாவுடைய விருந்து. அது ஸைனப் ரலியல்லாஹு நடந்த விருந்து தான். அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகின்றான். அந்த சூறாக்கள், அந்த ஆயத்துக்கள் இறங்கியது ஜில்காதாவுடைய மாதம். இன்று பெண்கள் எல்லாம் புர்கா போட்டு விட்டு செல்கின்றார்கள். பார்த்தீங்களா புர்காவுடைய சிறப்பு? சையதுனா உமர் இப்னு கத்தாப் நபியிடத்தில் திரும்ப திரும்ப போய், யா ரசூலுல்லாஹ், பெண்கள் வெளியிலே நடமாடுகின்ற பொழுது தங்களுடைய மறைவிடங்கள் எல்லாம் மறைத்துவிட்டு போக வேண்டும் என்று திரும்ப திரும்ப கோரிக்கை வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான். வஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், திரைகளுக்கு பின்னால் நின்று தான் நீங்கள் பேச வேண்டும், உங்களுடைய ஆடைகளை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று புர்காவுடைய ஆயத்து இறங்கியதும் இதே ஜில்காதாவுடைய மாதத்தில் தான். அப்படி வரலாற்றில் இந்த மாதத்திற்கென்று ஏராளமான சிறப்புகள். சையதுனா ஸைனப் ரலியல்லாஹு அவர்கள் ஜில்காதாவுடைய மாதத்தை பற்றி சொல்லும் போது எல்லா மனைவிமார்களை பார்த்து சொல்லுவார்கள், ஸவ்வஜகுன்ன அஹாலீகுன்ன, உங்களுக்கு யார் திருமணம் முடித்து நடத்தி வைத்தார்கள்? உங்களுக்கு உங்கள் வீட்டார்கள் திருமணம் முடித்து வைத்திருப்பார்கள். பள்ளிவாசல்ல கல்யாணம் நடக்கிறது. இன்று அதையும் தாண்டி மண்டபங்களில் திருமணங்கள் நடக்கிறது. திருமணம் நடத்துகின்றவர்கள் ஆலிம்கள், வீட்டை சார்ந்தவர்கள் நடத்துகின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், ஸைனப் ரலியல்லாஹு, எனக்கு ஜில்காதா மாதத்தில் திருமணம் நடந்தது. நடத்தி வைத்தது யார் தெரியுமா? ஸவ்வஜனி அல்லாஹு ஃபௌக ஸபஅ ஸமாவாத், 7 வானத்துக்கு மேலே இருந்து அல்லாஹ் எனக்கு திருமணம் நடத்தி வைத்தான். பார்த்தீங்களா, மனைவிமார்கள் அவர்களுக்கு மட்டும் இது ஒரு சிறப்பு. அவர்களுக்கு திருமணம் நடத்தி வைத்தது ஹஜ்ரத் அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து நடத்தி வைத்தான் என்ற ஒரு சிறப்பு ஸைனப் ரலியல்லாஹு இருக்கிறது. அந்த சிறப்புக்குரிய நாட்கள் எல்லாம் இந்த ஜில்காதாவுடைய மாதத்தில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வரலாற்றுக்கு மிக்க சிறப்பு மிக்க மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஜில்காதாவுடைய மாதத்திலே பல போர்க்களங்கள், கஸ்வயே ஸீ கைனுகா என்று சொல்லுகின்ற போர்க்களங்கள், கஸ்வயே பனு குரைலா என்று சொல்லுகின்ற போர்,
பல போர்கள் இந்த இஸ்லாத்திலே இந்த மாதத்தில் நடந்திருக்கிறது என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சமீப காலமாக நாம் எல்லாம் ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். வெடி விபத்துகள், மரணங்கள். சமீபத்தில் விருதுநகரில் கூட பட்டாசு தொழிற்சாலையிலே ஏற்பட்ட விபத்திலே பல பேர் மரணித்து விட்டார்கள். இஸ்லாம் சில வியாபாரங்களை செய்வதை தடுக்கிறது. அதிலே குறிப்பாக நெருப்பு சம்பந்தமான வியாபாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஹாதிஹின் நார அதுவுல்லக்கும், இந்த நெருப்பு கிட்ட நீங்க என்னைக்கு விளையாடாதீங்க, இந்த நெருப்பு உங்களுக்கு எதிரானது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெருப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள் இதையெல்லாம் தவிர்த்துக் கொள்ளுங்கள். நெருப்புக்கு இது யார் என்று தெரியாது, அதற்கு தெரிந்ததெல்லாம் கிட்ட போனால் அது சுட்டரித்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாம் நிதர்சனமாக இன்று பார்க்கின்றோம். அங்கு பட்டாசு தொழிற்சாலையிலே பல உயிர்கள் போய்விட்டது. காரணம் என்னவென்றால், அந்த பட்டாசை கொண்டு பலருக்கு பயன் கிடைப்பதை விட நஷ்டங்கள் தான் கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? மன் லார லாரல்லாஹு பிஹி, யார் மனிதர்களுக்கு, மனித சமூகத்திற்கு இடையூறு தருகின்ற ஒரு பொருளை உண்டாக்குவானோ, செய்வானோ, அல்லாஹ் அதை கொண்டு அவனுக்கும் இடையூறு தருவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பட்டாசை கொண்டு எவ்வளவு பேருக்கு ஆபத்து இருக்கிறது, அதிலே பல குடும்பங்கள் வாழலாம். ஆனால் அதை கொண்டு நன்மையை விட அதில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் அதிகம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றே சொல்லிக் கொடுத்தார்கள். அதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறோம். சமீப காலத்திலே தொடர்ந்து விபத்துகள், மரணங்கள் நாம் எல்லாம் கேள்விப்பட்ட செய்திகள் தான். கேரளாவிலிருந்து ஒரு ஆசிரியர் கொண்ட குழுக்கள், பலர் முஸ்லிம்கள், பல மதத்தை சார்ந்தவர்கள், எல்லாம் சுற்றுலாவுக்காக அவர்கள் எங்கே சென்றார்கள்? வால்பாறையிலே சென்றார்கள். அங்கே விபத்து ஏற்பட்டு விட்டது, மரணித்து போய்விட்டார்கள். பல உயிர்கள் சேதம் என்று பார்க்கின்றோம். உயிர்கள், ஒரு உயிருக்கு உண்டான மதிப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொன்னார்கள், யூஷிகு அல்லா தஜிது புயூதக்கும் தகின்னகும், கியாமத்துடைய கடைசி காலத்தில் நீங்கள் வாழுகின்ற வீடு உங்களுக்கு சாதகமாக இருக்காது, உங்கள் வீட்டை கொண்டு ஆபத்து வரலாம். நபி சொல்லி தந்தார். நமக்கு வீடு பாதுகாப்பானது, ஆனால் கியாமத்துக்கு கடைசி காலத்தில் வீடு பாதுகாப்பாக இருக்காது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா தவாப துபல்லிகுகும், உங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வாகனங்கள் என்று சொல்லுகின்ற, அன்னைக்கெல்லாம் ட்ரெயின் கிடையாது, அன்னைக்கு கார்கள், பஸ்ஸுகள் கிடையாது. ஆனால் நபி அன்றே சொல்லிவிட்டார்கள், நீங்கள் ஒரு ஊருக்கு போவதற்கு பயன்படுத்துகின்ற வாகனங்கள் இருக்கிறது, அது உங்களை கொண்டு செல்லாமல் உங்களை அழித்துவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார். பார்த்தீங்களா, இன்னைக்கு விபத்துகள் அதிகமாக ஏற்படுகிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லலாம், ஒமிம்ம, வாகனத்தின் நோக்கம் அது ஒரு இடத்தில் போய் கொண்டு சேர்க்க வேண்டும், ஆனால் அது விபத்து ஏற்படுகிறது, உயிர்களுக்கு ஆபத்து விளைவிக்கிறது, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன தெரியுமா? வல் பஹாயிமு துஹ்லிகுஹ ஸவாயிப், நீங்கள் பாவம் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா சில பொருட்களை கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை விட நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் சுற்றுலாவுக்கு வந்தவர்கள் பல உயிர்கள் போய்விட்டது. என்ன காரணம் என்றால், நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாததன் காரணமாக அல்லாஹ் நமக்கு செல்லுகின்ற பயணங்களில் ஆபத்தை தருகின்றான், நமக்கு லாபம் தருகின்ற வஸ்துக்களே நஷ்டங்கள் தருகிறது என்பதை நாம் கண்கொண்டு பார்க்கிறோம். ஹஜ்ஜினுடைய மாதம் தொடங்கிவிட்டது. ஆங்காங்கே ஹஜ்ஜுக்கு செல்லுகின்றவர்கள் தொடங்கிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு சம்பந்தமா பேசும்போதே சொல்லிட்டாங்க, கியாமத்துடைய கடைசி காலத்தில் ஆங்காங்கே ஹஜ்ஜுக்கு போவாங்க. ஒரு தெருவுக்கு, ஒரு காலத்தில் ஒரு ஊருக்கு ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போனா அதிசயமாக இருந்துச்சு. இன்னைக்கு தெருக்களிலே ஹஜ்ஜு வழி அனுப்பு விழா என்று பள்ளி வாசல்களாக கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. என்னங்க, ஒரு தெருவுல இருந்து 5 பேர் போகின்றார்கள், ஒரு ஏரியால இருந்து 20 பேர் போகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? யஅதி ஸமானுன், கியாமத்துடைய கடைசி காலத்தில் ஒரு காலம் வரும், தஹஜ்ஜுல் அஹ்லியா, காசு உள்ள பணக்காரர் எல்லாம் எப்ப கேட்டாலும் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்லுவார்கள். எதற்காக? ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக, ஒரு ஜாலிக்காக எல்லா இடத்துக்கும் போறோம், அங்கே போய் பார்த்துட்டு வருவோம் என்று போவார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅவ்சாத்துஹும் லித்திஜாரா, ரொம்ப காசு உள்ளவன் ஜாலி பண்றதுக்காக ஹஜ்ஜுக்கு போவான். கொஞ்சம் மிடில் கிளாஸ் என்று சொல்லுகின்றவன் அவனும் ஹஜ்ஜுக்கு போவான். எதற்கு தெரியுமா? லித்திஜாரத்தி, அங்க போய் தங்க ரேட் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குது, அங்க ரொம்ப ரேட்டு சில பொருட்கள் சீப்பா இருக்கிறது, நம்ம போய் பிசினஸ் பண்ணிட்டு வரலாம், வியாபாரம் பண்ணிட்டு வரலாம் போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வகுர்ராஉஹும் லிரியா, குர்ஆனை ஓத தெரிந்தவர்களும் ஹஜ்ஜுக்கு போவார்கள், மார்க்கத்தை தெரிந்தவர்களும் ஹஜ்ஜுக்கு போவாங்க. எதற்காக? லிரியா, முகஸ்துதிக்காக போவார்கள் என்று சொன்னார்கள். வகுர்ராஉஹும் லில் மஸ்அலா,
சில ஏழைகளும் ஹஜ்ஜுக்கு போவாங்க, காசு கடனை வாங்கி ஹஜ்ஜுக்கு போறவங்க இருக்கிறாங்க. எதற்காக? அங்கே போய் யாசகம் கேட்கலாம், அங்கே போய் காசு கேட்டால் அங்க உள்ள காசுடைய விலை ரொம்ப உயர்ந்ததாக இருக்கிறது என்றெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகின்றவருடைய நோக்கம் மாறிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கூட சவுதி அரசாங்கம் ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு வருகின்றவர்கள் தங்களுடைய கைகளிலும் கால்களிலும் மெஹந்தி என்று சொல்லுகின்ற மருதாணி பூசிட்டு வராதீங்க. யார் மருதாணி பூசி விட்டு வருவார்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய வாய்ப்புகள் தடுக்கப்பட்டு விடும், அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், காரணம் ஹஜ்ஜுக்கு வருகின்றவர்கள் சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்ளாமல் ஏதோ கடமை நிறைவேற்றுவதற்காக போய்விடுகின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நான் இங்கே பதிவு செய்கின்ற. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசுகள், விலைகள், பொருட்கள் தட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய காலம், விலைவாசிகள் உயர்ந்துவிட்ட காலத்திலே நாம் எல்லாம் கடைகளை நம்பி கிடையாது, அல்லாஹ்வை நம்பி இருக்கின்றோம். எப்பொழுது குர்ஆனுடைய ஒரு வசனம், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா ஜீவராசிகளுடைய பொறுப்பு, உணவின் பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்ளுகின்றான். இந்த ஆயத் குர்ஆனில் இருக்கிறதோ, சையதுனா சித்திகுல் அக்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத்தை ஓதுகின்றார்கள். சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அல் ஆயத்துல் கரீமா தக்ரஉ கதலீலின் அலா ضمانில்லாஹி லிரிஸ்கி ஜமீல் மக்லூகாத். இந்த ஆயத் குர்ஆனில் இருக்கின்றவரை உலகத்தினுடைய எந்த படைப்பும் பயப்பட வேண்டாம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுடைய ரிஸ்குடைய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்கின்றான் என்று சித்திகுல் அக்பர் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார். நாம் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது, இந்த பொருள் கிடைக்கவில்லையே, அதனால் விலைவாசிகள் ஏறிவிட்டது, நம்முடைய வியாபாரங்கள் என்னவாக ஆகும், நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாக ஆகும் என்று பயப்பட தேவையில்லை. ரிஸ்குடைய பொறுப்பு நம்முடையது கிடையாது. அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்கும் உங்களுடைய மூதாதையருக்கும் எல்லாருக்கும் ரிஸ்கை நான் தருகின்றவன், நீங்கள் யாரை கண்டும் பயப்பட வேண்டாம் என்ற ஒரு வசனம் குர்ஆனிலே இருக்கிறது என்பது செய்தி. ஆனால் ரிஸ்குக்கு வருகின்ற வாசல் நாம் தடைபட்டு விட்ட ஒரு காலத்துல லீவு நாட்கள், இது போன்ற சம்மருடைய விடுமுறை எல்லாம் வந்து விட்டால் சொந்தங்களுடைய வீடுகளுக்கு போவது, சொந்தக்காரர்களுடைய வீடுகளுக்கு போவது, விருந்தாளிகள் வருவது, இதுவெல்லாம் வழமையிலே இருந்தது. ஆனா இன்னைக்கு சொந்தக்காரங்க ஒரு வீட்டுக்கு போறதே கிடையாது. சொந்தங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளாத காலம். செய்தனா அலி இப்னு அபி தாலிபின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அழுது கொண்டிருக்கின்றார்கள். கூட இருந்தவர்கள் கேட்டார்கள், அலியே அழுகின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு என்ன வார்த்தை சொன்னாங்க பாருங்க. ரொம்ப முக்கியமான காலத்தில் நான் இந்த செய்தியை சொல்லுகின்றேன். அலி நாயகம் சொன்னார்கள், லம் யஅதினி வைஃபுன் முந்து 7 அய்யாம், 7 நாள் ஆச்சு என் வீட்டுக்கு விருந்தாளி யாரும் வரவில்லை. 7 நாள் ஆகிவிட்டது, விருந்தாளி ஒருவர் கூட வரவில்லை. அகாபு ஐ யகூனல்லாஹு தஆலா கத் அஹானனி, அல்லாஹ் என்னை ஏதோ கோபமாக இருக்கிறானோ, விருந்தாளி வராமல் போய்விட்டார்களே. எந்த வீட்டிற்கு விருந்தாளி வருகின்றார்களோ கூட சேர்ந்த ரஹ்மத்தும் வருகிறது, பரக்கத்தும் வருகிறது. அவர் போகின்ற பொழுது மன்னிப்பை பெற்றுவிட்டு நம் பாவங்களை மன்னித்து விட்டு போகின்றார். விருந்தாளி வரவில்லையே, அல்லாஹ்வுடைய கோப பார்வையின் பக்கம் திரும்பி விட்டதோ என்று அழுகின்றார்கள். சையதுனா அலி இப்னு அபி தாலிபின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா என்று சொன்னார். நாம் இதையெல்லாம் யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ வேண்டிய காலம். வெயிலை கண்டு, வெயிலுடைய உஷ்ணத்தை கண்டு பயப்படுகின்ற நாம், சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் இது போன்று ஒரு ஜனாசா வந்து கொண்டிருக்கிறது பள்ளிவாசலிலே. பார்த்தார்கள், கடுமையான சூடு, மக்கள் எல்லாம் நிழலை தேடி தேடி ஓடுகின்றார்கள். வெயிலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு கூட்டத்தை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி பார்க்கின்றார்கள். அங்கே போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் மக்களை பார்த்து சொன்னார்கள், அஜபன் லிமன் யத்தகா ஹர்ர ஷம்ஸி ஃபித் துன்யா, இந்த மக்களை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. துன்யாவுடைய சூட்டு வெப்பத்திலிருந்து தப்பிக்க நினைக்கின்றார்கள். வலம் யத்தகா பி இஜ்தினாபி துனூபி யௌமல் கியாமா, மறுமையினுடைய அந்த நெருப்பிலிருந்து, பாவத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டுகின்றார்கள். இந்த சாதாரண உஷ்ணத்திலிருந்து தப்பிக்க ஓடுகின்றார்கள், நிழலை தேடி ஓடுகின்றார்கள், ஏசியை தேடி, குளிரை தேடி ஓடுகின்ற மக்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் மறுமையினுடைய நெருப்பிலிருந்து நாம் தப்பித்து விட்டோமா? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நரகத்துடைய வெப்பம் கடுமையானது, அதிலிருந்து தவிந்து கொள்ளுங்கள், வத்தகுன் நார் என்று நரகத்திலிருந்து தப்பிக்க சொன்ன அல்லாஹ் குர்ஆனில் எங்கு தேடி பார்த்தாலும் இந்த சூட்டிலிருந்து, வெயிலுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஒரு ஆயத்தில் கூட சொல்லவில்லை. நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள், நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகின்ற விஷயத்திலிருந்து நாம் தப்பிக்காமல் இந்த சூட்டில்
சூட்டிலிருந்து வெயிலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம் என்று சொன்னால் அதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட, எல்லாரும் சிந்திக்க வேண்டியது, நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கே போகிறோம். அலிநாயகம் ஒரு அருமையான வார்த்தை சொல்வார்கள், ரஹிமல்லாஹு இம்ரான், அல்லாஹு தஆலா உடைய ரஹ்மத் ஒரு மனிதனுக்கு தான் கிடைக்கும். யார் தெரியுமா? அலிம மின் ஐன, நான் எங்கிருந்து வந்தேன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். வஃபி ஐன, எங்கே நாம் வாழுகின்றோம். இலா ஐன, எங்கே போக போகிறோம். எங்கிருந்து வந்தோம், எங்கே இருக்கிறோம், எங்கே திரும்பி போக போகிறோம். இந்த மூன்று விஷயத்தை யார் தெரிந்து கொண்டானோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவன் மீது இறங்குகிறது என்று சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு என்று சொல்லி தருகின்றார்கள். எனவே உலகத்தினுடைய எல்லா விஷயங்களை பற்றி நமக்கு தெரிகிறது. நேற்று எவ்வளவு எலெக்ஷன், எவ்வளவு போலிங் நடந்துச்சு, எவ்வளவு இடத்துல வாக்குப்பதிவுகள் பதிவானது, புள்ளி விவரம் கேட்டால் நுனி நாக்கிலே நமக்கு இருக்கும். ஆனால் அல்லாஹை பற்றி, ரசூலை பற்றி, மார்க்கத்தை பற்றி நமக்கு தெரிந்தால், அதனால் தான் இந்த பிள்ளைகளுக்காக பல இடங்களிலே சம்மர் கிளாஸ் என்று சொல்லி அவர்களுக்கு மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக சொல்லி தருகின்றார்கள். நம்முடைய பிள்ளைகளை விடுமுறை நாட்களிலே அவர்கள் வீணாக கழியாமல் இது போன்ற மார்க்க விஷயத்திலே கலந்து கொள்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக நேற்று எலெக்ஷன் முடிந்து விட்டது, கடமை நிறைவேறிவிட்டது என்று இல்லாமல் இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது. அதனுடைய தீர்ப்பு வருவதற்கு அல்லாஹ்விடத்தில் திரும்ப திரும்ப துஆ செய்யுங்கள். துஆவுடைய மாற்றம் இருக்கிறது. சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் 4 இமாம்களில் 4வது இமாம் சொல்லுகின்றார்கள், லவ் அன்னலி தாவத்துல் முஸ்தஜாபா, அல்லாஹ் எனக்கு ஒரே ஒரு துஆவை கொடுத்து விட்டான். அல்லாஹ் என்னை பார்த்து சொல்லிவிட்டான், அஹ்மதே உனக்கு ஒரு துஆ இருக்கிறது, அது கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான், ஒரே ஒரு துஆ தான், அந்த ஒன்று மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லிவிட்டால் அந்த துஆவை நான் என் குடும்பத்திற்காக, என் மனைவி மக்களுக்காக வைக்க மாட்டேன். லஸர்ரஃப்துஹா இல சுல்தான், வீட்டிற்காக அந்த துஆவை நான் பயன்படுத்த மாட்டேன், நாட்டிற்காக பயன்படுத்துவேன். இந்த நாட்டிலே நல்ல ஆட்சியாளர் கிடைப்பதற்காக அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்த துஆவை நான் செலவழித்து விடுவேன். ஏன்? என் வீட்டிற்காக நான் செய்கின்ற துஆ, என் குடும்பம் பாதுகாக்கப்படும். நாட்டிற்காக, சமூகத்திற்காக துஆ செய்தால் சமூகம் பாதுகாக்கப்படும், நாடு நிம்மதியாக இருக்கும். நாடு நிம்மதியாக இருந்தால் ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியாக இருப்பான். என் துஆவை நான் அதற்காக பயன்படுத்துவேன் என்று சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நல்ல ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பது மூமினுடைய கடமையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டில் நீ தங்குவதற்கு முன்னால் பக்கத்து வீட்டுக்காரன் யார் என்று பாருங்கள். இல்தமிசு அல் ஜார் கப்லத் தார், வீட்டில் குடியேறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரன் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். வர் ரஃபீக் கப்லத் தரீக், பயணம் செய்வதாக இருந்தால் பயணத்தில் கூட யார் வருகிறார் பார்த்து பயணித்து கொள்ளுங்கள் என்றார்கள். ஒரு வீட்டுக்கு போனா கூட பக்கத்து வீட்டுக்காரன் யார் பார்க்க சொன்னார்கள். 5 ஆண்டுகள் நமக்கு ஆட்சி செய்கின்ற தலைவரை நாம் பார்க்காமல் யோசிக்கிறோம் என்று சொன்னால், சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரே ஒரு எசீர் கையை கொடுங்கள் என்று கேட்டான். ஆனால் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு 72 பேரை தன் குடும்பத்தை சார்ந்தவர்களை ஷஹீதாக ஆக்க நினைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய கையை ஒரே ஒரு ஓட்டுத்தான், ஹுசைன் ரலியல்லாஹு ஓட்டு போனா ஒரு ஓட்டு கணக்க போகுது, அந்த ஒரு ஓட்டை கூட கொடுக்காமல், ஏன் எதிர்க்க இருக்கக்கூடியவன் அநியாயக்காரனாக, மோசமானவனாக இருக்கின்றான், தகுதி இல்லாதவன் ஆட்சி செய்கின்ற பொழுது என்னுடைய ஒரு வாக்கு, ஒரு ஓட்டு கூட அவனுக்காக போய்விடக் கூடாது. 72 பேரை தன் மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்கள் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்னைக்கு தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் ஓட்டை போட்டு வந்து விடுகின்றோம். குறிப்பாக அதிலே பெண் சமூகம், புர்கா போட்ட சமூகம் யார் யாரையும் தலைவராக ஆக்கிக் கொள்கிறது. அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா சொன்னாங்க, யன்ஸிலு தஜ்ஜால் ஃபீ ஹாதிஹி ஸபகா, ஒரு நடிகருக்கு பின்னால், ஒரு தலைவருக்கு பின்னால் பல பேர் கோஷங்கள் போட்டு போய்விடுகிறார்களே, நாம் வருத்தப்படுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன தெரியுமா? தஜ்ஜால் கியாமத்துடைய கடைசி காலத்தில் வருவான், பி மர்ரி கனாத், இந்த இடத்தை கடந்து செல்வான். அவனை அதிகம் பின்பற்றுகின்றவர் யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபயகூனு அக்ஸரு மை யக்ருஜு இலைஹி நிசா, தஜ்ஜாலுக்கு பின்னாடி போறவங்க அதிகமாக பெண்கள் இருப்பார்கள். ஆண்கள் கிடையாது, வாலிபர்கள் கிடையாது, பெண்கள் தஜ்ஜாலுக்கு பின்னால் கூட்டம் கூட்டமாக போவார்கள். எந்த அளவுக்கு சொன்னா நபி சொல்லுகின்றார்கள், ஹத்தா இன்னர் ரஜுல் ல யர்ஜவு இலா ஹமீமிஹி வ இலா உம்மிஹி வ இலா இப்னதிஹி வ உக்திஹி, வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாப்பது கஷ்டமா போடும். ஆண்கள் என்ன தெரியுமா செய்வாங்களா? தன் சகோதரியை வீட்டில் இருக்கக்கூடிய சுவரிலே கையை கட்டி போட்டு விடுவார்கள், கயிறால் கட்டி போட்டு விடுவார்கள், தாயை கட்டி போடுவார்கள், மனைவியை கட்டி போடுவார்கள். ஏன்?
இவர்களுடைய பிரியம் தஜ்ஜாலுக்கு பின்னால் அதிகரித்து விடும். வீட்டிற்கு யாரும் கட்டுப்பட மாட்டார்கள், பின்னால் போவார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலம் வரத்தான் செய்யும். அந்த காலத்திலே பெண்களை வீட்டிலே கைட்டிலே கட்டி போடப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காலம். எனவே ஒரு நடிகருக்கு பின்னால் இவ்வளவு பேர் போயிட்டாங்களே, இவ்வளவு பேர் ஓட்டு போட போயிட்டாங்களே, கவலைப்பட வேண்டாம். கியாமத்துடைய அறிகுறிகளே தஜ்ஜாலுக்கு பின்னாலும் இதே பெண்கள் தான் கூட்டம் கூட்டமாக செல்வார்கள் என்ற ஒரு செய்தியை நான் இங்கே பதிவு செய்கிறேன். எனவே மரணங்கள் அதிகம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது சமூகத்திலே. நல்ல விஷயங்களுக்காக நாம் மௌத்துல் ஃபுஜ்ஆ என்று சொல்லுகின்றது கியாமத்துடைய அடையாளம். திடீரென்று வருகின்ற மரணங்கள், அதற்காகவும் நாம் அந்த ஆபத்திலிருந்து துஆ செய்ய வேண்டும். நல்ல ஆட்சியாளர்கள் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி செய்தினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு போன்ற ஆட்சியாளர்கள். உமர் நாயகம் மரணித்து விட்டார்கள், ஜனாசா மஸ்ஜித் நபவியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வருகின்றார்கள், ஜனாசா முடிந்து விட்டது, தொழுகை முடிந்து விட்டது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கவலை, அமீருல் மூமினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளவில்லையே. வந்து சொன்னார்கள் ஜனாசாவை பார்த்து, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், யா அமீருல் மூமினீன் ஃபாதத்னி ஸலாத்துல் ஜனாசா. அமீருல் மூமின் அவர்களே, நீங்கள் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறீர்கள், எனக்கு ஜனாசா தொழுகை வேண்டுமானாலும் தப்பி போயிருக்கலாம். மா ஃபாதத்னி ஹுஸ்னு ஸனாயாலே, நீங்கள் செய்த நல் ஆட்சி இருக்கிறது, அதனுடைய சாட்சி நான் இங்கும் கொடுப்பேன், நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் செய்த நல்ல ஆட்சியை பற்றி அல்லாஹ்விடத்தில் சொல்லுவேன். ஜனாதா தப்பி போயிருக்கலாம், உங்கள் மேல் இருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்புகள் மரியாதைகள் இன்னும் குறையவில்லை, தப்பி போகவில்லை, அது அதிகமாக இருக்கிறது என்று அது போன்ற ஆட்சி செய்த நல்லோர்கள் வாழ்ந்த பூமியிலே நல்ல ஆட்சிகள் செய்ய வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். காரணம் உமர் ரலியல்லாஹு என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் பதவியில் இருந்து ஒருவனுக்கு அநீதமிழைத்து என் பதவியிலே ஆட்சியிலே பாதிக்கப்படுவதை விட நான் ஒரு நாளைக்கு 7 தடவை என் பதவி நான் ராஜினாமா செய்கிறேன். எனக்கு பதவி தேவையில்லை, என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் யாரும் அநீதமிழைக்கப்படக்கூடாது. நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று யாரும் எனக்கு எதிராக கையை நீட்டி விடக்கூடாது. நான் என் பதவியை ஒரு நாளைக்கு 7 தடவை ராஜினாமா செய்கிறேன் சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்னைக்கு அந்த பதவி அடைவதற்காக மக்களுடைய உயிர்களை குடித்து, அந்த ரத்தங்களை குடித்து ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களை விட்டும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹு தஆலா நாம் நம்முடைய ஓட்டு போட்டு விட்டோம் என்று நாம் நம்பி இல்லை, எந்த கட்சி தலைவர்களையும் யாரையும் நாம் நம்பி இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே 5 இடத்திலே ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுகின்றான், வகஃபா பில்லாஹி வகீலா, வகஃபா பில்லாஹி வகீலா. 5 இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வை நம்பி நாம் இருக்கிறோம், ரசூலை நம்பி நாம் இருக்கிறோம். எந்த ஆட்சியாளர்களை நம்பியும் கட்சியை நம்பி நாம் இல்லை. அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு பொறுப்பாளர்களாக இருக்கிறார். வமன் நஸ்ரு இல்லா மின் இன்தில்லாஹ், உதவி அல்லாஹ் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற அடிப்படையிலே ஓட்டை போட்டு விட்டாலும் கடமைகள் இருக்கிறது. தீர்ப்பு வருகின்ற வரை நாம் துஆ செய்ய வேண்டும். காரணம், நல்ல ஆட்சியாளர்கள் கிடைக்கவில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலத்தில் நீங்கள் மரணிக்க ஆசைப்படுங்கள். தமன்னவுல் மௌத், நீங்கள் மரணிக்க ஆசைப்படுங்கள். இந்த இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்கிறது, யாரும் மௌத்தை விரும்ப வேண்டாம் என்று சொல்லுகின்ற அதே ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், தமன்னவுல் மௌத். ரசூலுல்லாஹ் எந்த நேரத்தில் நாங்கள் மரணத்தை ஆசைப்பட வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த இம்ராத்தி சுபஹா, தகுதி இல்லாதவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால், நடிகர்கள் போன்ற யாரும் அனுபவம் இல்லாமல் மக்களுடைய உணர்வுகளையும் உள்ளங்களையும் புரிந்து கொள்ளாதவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற சமயத்தில் நீங்கள் வாழ ஆசைப்படாதீர்கள், மரணித்து விடுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மக்கள் போடுகின்ற கோஷங்கள், செய்தனா ஹாரூன் ரஷீத் அவர்கள் பதவியிலே அமர்கின்றார்கள், மக்கள் எல்லாம் கோஷம் போடுகின்றார்கள். அல்லாமா பெஹ்லூல் தானா ரஹ்மத்துல்லாஹி பார்த்து கொண்டு சிரித்துக் கொண்டே இருந்தார்கள். ஹாரூன் ரஷீத் வந்தார்கள், பெஹ்லூலே என்ன செய்கின்றாய்? இன்று தான் ஆட்சி அதிகாரத்தில் நான் அமர்கின்றேன், என்னை பார்த்து சிரிக்கிறாயே? அல்லாமா பெஹ்லூல் தானா ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய சூஃபியாக இருந்தார்கள். சொன்னார்கள், ஹாரூன் ரஷீதே, இந்த மக்களை பற்றி உனக்கு தெரியாது. இன்னைக்கு உனக்கு பின்னாடி கோஷம் போடுறான், ஒரு நாள் உனக்கு முன்னாடி யாருக்கோ கோஷம் போட்டுட்டு இருந்தான். இன்னைக்கு பதவியில் இருக்கிறாய், உனக்கு கோஷம் போடுகிறான். நாளைக்கு பதவி போன பிறகு நோக்கமுக்கு கோஷம் போடுவான். இந்த கோஷங்களை பார்த்து நீ ஏமாந்து விடாது என்று சொன்னார்கள். எனவே நாம் எந்த மனிதர்களையும் கட்சிகளையும் தலைவர்கள் நம்பி கிடையாது. அல்லாஹு தஆலா நமக்கு பொறுப்பாளனாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர், அவன் நமக்காக இருக்கின்றான். எனவே நல்ல மரணங்கள் ஏற்பட வேண்டும், நல்ல ஆட்சியாளர்கள் ஏற்பட வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். குறிப்பாக வெப்பத்திலிருந்து தப்பிக்க வேண்டும், உலகம் முழுக்க அமைதியாக இருக்க வேண்டும் என்ற துஆக்கள். குறிப்பாக தொழுகையினுடைய நேரங்களில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். யாரையும்
யாரையும் மனதுபடுத்தாமல் துன்புறுத்தாமல் நாம் வாழ வேண்டும். மிகப்பெரிய இறைநேசர் நோன்பு வைத்திருக்கிறார்கள், நஃபில் நோன்பு வைத்திருக்கிறார்கள். ஒரு பெண்மணி ஓடோடி வந்து அவர்கள் வீட்டில் சமைத்த ஒரு பொருளை அந்த இறைநேசரிடத்தில் கொடுக்கின்றார்கள். பக்கத்திலே அவருடைய முறியீடுகள் மாணவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், நோன்பு வைத்திருக்கிறார்கள். அந்த பெண்ணு கொடுத்த உணவை அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள். கேட்கின்ற பொழுது, என்னங்க சாப்பிட்டீங்களா, நோன்பு வச்சிருக்கிறீர்களே என்று கேட்கின்ற பொழுது சொன்னார்கள், நோன்பு முறிந்து விட்டால் கலா செய்து கொள்ளலாம், ஒரே ஒரு மனிதனுடைய உள்ளம் முறிந்து விட்டால் அதை திரும்ப கலா செய்ய முடியாது. அந்த பெண்மணி கொடுத்ததை நான் சாப்பிடவில்லை என்றால் வருத்தப்படுவார்களே. நோன்பு நபிலான நோன்பு, இன்றிலே என்றால் நாளை, நாளையிலே என்றால் அடுத்த நாள் நோன்பை வருடம் முழுக்க கலா செய்யலாம். ஒரு உள்ளத்தை கூட உடைக்க நான் விரும்பவில்லை என்று சொன்னார்களே. யாரையும் புண்படுத்தாதீர்கள், யாரையும் துன்புறுத்தாதீர்கள். வாழுகின்ற காலத்தில் நாம் மரணித்த பிறகு நம்ம எல்லாம் இவர்கள் தான் சாட்சி சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்கள்? அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், நீங்கள் தான் பூமியிலே அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள். நீங்கள் இவரை சொர்க்கவாசி என்று சொன்னால் அவர் சொர்க்கவாசி, ஒரு மனிதரை காட்டியவர் நரகவாசி என்றால் நரகவாசி. எனவே இன்று கூட ஒரு ஜனாசா வந்திருக்கிறது. நல்ல மனிதராக வாழ்ந்தார்கள். நம்முடைய பள்ளியிலே நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இமாம் ஹஜ்ரத் அவருடைய சொந்த கூட பிறந்த சகோதரராக இருக்கின்றார்கள். அவருடைய ஜனாசா வந்திருக்கிறது. ஜும்மாவுக்கு பிறகு, சுன்னத்திற்கு பிறகு ஜனாசா தொழுகை நடத்தப்படும். நாம் அனைவரும் கலந்து கொள்ளுகின்ற இடங்கள் சந்தோஷமான இடங்கள், துக்கமான இடங்கள். ஜனாசாக்களிலே கலந்து கொண்டால் தீராக்கூடிய நன்மை கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா இது போன்று மூமின்களுடைய ஜனாசாக்கள் கலந்து கொள்வதை கொண்டு அல்லாஹ் நமக்கும் கலிமாவுடைய மரணங்களை தருவானாக. உலகம் முழுக்க நல்ல ஆட்சியாளர்களை ஏற்படுத்தி தருவானாக. வெப்பங்கள் சூடுகளில் இருந்து அல்லாஹ் தஆலா இந்த பூமியை குளிர் செய்வானாக. ஜில்காதாவுடைய மாதத்தை அடைந்து விட்டோம். அடுத்த மாதம் தில்ஹிஜ்ஜாவுடைய மாதமாக இருக்கிறது. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக போகின்றார்களோ அல்லாஹ்வுடைய பயணங்களை லேசாக்கி அவருடைய ஹஜ்ஜை முபாரக்காக ஆக்கி அவர்கள் தாயகம் திரும்புகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.